ஹலோ குட்டி சுட்டீஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்ன தெரியுமா? ராபின் ஹுட். இங்கிலாந்து நாட்டை அரசர் ரிச்சர்ட் ஆண்டுட்டு வந்தாரு. அவர் போருக்கு போறதுனால அவரோட தம்பி இளவரசர் ஜான் கிட்ட இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு போனாரு. இளவரசர் ஜான் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசர் ஜானும் ஷெரீஃபும் சேர்ந்து நிறைய வரிய ஏழை மக்கள் கிட்ட போட்டு வசூலிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வரி கட்டாதவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஏழை மக்களோட வீடு நிலங்களையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க ஜானும் ஷெரீஃபும். இவரோட ஆட்சியில பணக்காரவங்க பணக்காரங்களாகவும் ஏழைங்க ரொம்ப ஏழைங்களாகவும் மாற ஆரம்பிச்சாங்க. ராபின்ஹுட் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஷேர்வுட்டுங்கிற காட்டுப்பகுதியில வாழ்ந்துட்டு வந்தான். அவன் இதையெல்லாம் பார்த்து வளர ஆரம்பிச்சான். அவன் வில்வித்தையில ரொம்ப சிறந்து விளங்கினான். அவன் மக்களுக்கு உதவலான்னு நினைச்சான். ஆனா இளவரசர் ஜானோட போர்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச அவன் கொரில்லா யுக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சான். ஏழை மக்களோட உதவியோடு அவன் கொஞ்சம் கூட்டாளிகளையும் சேர்த்துட்டு காட்டு வழியில கடப்பவர்கள் கிட்ட இருந்து பணமும் நகையும் திருட ஆரம்பிச்சான். அந்த நகையும் பணத்தையும் இல்லாத ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். நாள் அடைவில் ராபின்ஹுட்டை பற்றி ஏழைக்கும் பணக்காரவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பணம் படைத்தவர்கள்லாம் காட்டு வழியில் கடக்க பயந்தாங்க. பணக்காரவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இளவரசர் ஜான் கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இளவரசர் ஜான் ஷெரீஃப் கிட்ட இது என்னன்னு கவனி அப்படின்னு சொன்னாரு. ஷெரீஃபும் காவலாளியோட போய் ஷேர்வுட்டுங்கிற காட்டை சோதனை போட்டாங்க. ஆனா ராபின்ஹுட் அவங்க கையில அகப்படவே இல்லை. ராபின்ஹுட்டும் அவனோட கூட்டாளிகளும் அந்த திருட்டை மறுபடியும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அது பணக்காரவங்கள்ட்ட மட்டும் இல்லாம வரி வசூலிச்சுட்டு போற காவலாளிகிட்ட இருந்தும் கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த இளவரசர் ராபின்ஹுட்டை பிடிச்சி தரவங்களுக்கு தக்க சன்மானம்னு அறிவிக்கப்பட்டிருந்தாரு. ஒரு நாள் ஷெரீஃப் ஒரு யோசனையோட இளவரசரை பார்க்க வந்தாரு. ராபின்ஹுட் வில்வித்தையில சிறந்தவன். அப்போ நம்ம வில்வத்தை போட்டி வச்சா அவன் கண்டிப்பா வந்து கலந்துப்பான், நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு ஷெரீஃப் சொல்லவும் இளவரசரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ராபின்ஹுட் அவனோட நண்பன் லிட்டில் ஜான் கிட்ட இதை பத்தி பகிர்ந்துக்கிறான். நம்ம கண்டிப்பா போய் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லவும் அவன் நண்பன் லிட்டில் ஜான், இல்லை ராபின்ஹுட், இது உன்னை பிடிக்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் தான், நம்ம இதில் கலந்துக்க கூடாது, உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், நீ ஒரு சிறந்த வில்வித்தன்னு, இதை யாருக்கும் நம்ம நிரூபிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னான். உடனே ராபின்ஹுட், இல்லை லிட்டில் ஜான், நம்ம மாறுவேஷம் போட்டுட்டு போய் அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். மறுநாளே ராபின்ஹுட்டும் அவரோட நண்பர்களும் மாறுவேடத்தில் போய் அந்த போட்டியில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அந்த போட்டியில் மாறுவேஷத்தில் போனதுனால யாருக்குமே ராபின்ஹுட்டையும் அவன் நண்பர்களையும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொருத்தரா அம்பை எய்துனாங்க. இறுதியில் ராபின்ஹுட் வாய்ப்பு வரவும் ராபின்ஹுட் அம்பை எய்துனா. அவன் எய்துன 3 அம்புமே அந்த சிவப்பு வட்டத்தில் அழகா போய் நின்றுச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருன்னு தெரியாமலே. ஆனா ஷெரீஃப், இவன் தான் ராபின்ஹுட், இவனை கைது பண்ணி இளவரசர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் காவலாளியும் ராபின்ஹுட்டை இளவரசர்கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்க. இளவரசர் ஜான் ராபின்ஹுட் தலையை வெட்ட சொன்னாரு. ஆனால் ராபின்ஹுட் கூட்டாளிகள் ஒரு பெரிய கத்தியோட இளவரசர் கழுத்தில் வச்சிட்டாங்க. உடனே இதை பார்த்து பயந்த இளவரசர் அவனை விடுவிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் ராபின்ஹுட்டும் அவனோட நண்பர்களும் மறுபடியும் ஷேர்வுட் காட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அங்கே கொஞ்சம் வயசானவங்க நிறைய பொருள், நகைகள், நிறைய தங்கங்கள் அப்படின்னு
எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாங்க. இதை பார்த்த உடனே அந்த தங்கத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதில் ஒரு முதியவர் நாங்கள் அரசரோட நண்பர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ராபின்ஹுட்டும் அப்படியா, அப்போ நீங்களும் எங்களுக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் தன் தலையில் போட்டிருந்ததை கலட்டினோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் தான் அரசர் ரிச்சர்ட் அப்படின்னோன்னு. ராபின்ஹுட் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்தனை நாள் இளவரசர் ஜான் எப்படியெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். உடனே அரசர் ரிச்சர்டும் நானும் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், உடனே நான் இது என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே அரசபையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அங்கே போய் இளவரசர் ஜானையும் ஷெரீஃபையும் அரசர் ரிச்சர்ட் கைது பண்ண சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அரசர் ரிச்சர்ட் ராபின்ஹுட்டை மனமாற பாராட்டிட்டு நன்றியும் சொன்னார். உடனே நம்ம ராபின்ஹுட்டும் என்னோட உதவி எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நண்பர்களோட ஒன்றா சேர்ந்து ஷேர்வுட் காட்டுக்கே மறுபடியும் போயிட்டான். என்ன குட்டி சுட்டீஸ்களா, இன்னைக்கு நம்ம பார்த்த ராபின்ஹுட்டுங்கிற கதையை நல்லா இருந்துச்சா? இந்த ராபின்ஹுட் அப்படிங்கிற கதையில் நிறைய நல்ல விஷயங்கள் ஒளிந்திருக்கு, அதெல்லாம் நம்மளும் பின்பற்றணும். சரியா?